வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தந்தை பெரியார் பிறந்த நாளையொட்டி திருச்சியில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரும் மரியாதை. திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு. சுயமரியாதை, ஆளுமை திறன், பகுத்தறிவு பார்வை கொண்டதாக செயல்பாடுகள் அமையும் என உறுதிமொழி. மரியாதை, ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன். மானுடத்தின் மீது பற்றையும் மனிதாபிமானத்தையும் என்றும் போற்றுவேன். சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதி ஏற்கிறேன். தந்தை பெரியார் இனப்பகையை சுட்டரிக்கும் நெருப்பு, தமிழ் இனத்தின் எழுச்சிக்கான பகுத்தறிவு பேரொளி. பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சமத்துவ சமுதாயம் காண தளராமல் உழைத்து உரிமைக்காக போராடியவர் பெரியார். கேள்விகள் கேட்டு பகுத்தறிவை விதைத்தவர் என்றும் புகழாரம். தந்தை பெரியாரை விமர்சிப்பவர்கள் அரசியலில் இருந்தே காணாமல் போவார்கள். அவரது புகழை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. பெரியார் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாழ்த்து. போற்றப்படுகின்ற ஒரு தந்தை, தமிழ்நாட்டிற்கு ஒரு தந்தை. இது தெரியாத சில ஜென்மங்கள் இன்றைக்கும் தந்தை பெரியாரை விமர்சனம் பண்ணுறதுன்னு சொன்னால் அவர்களெல்லாம் அரசியலில் இன்றைக்கு காணாமல் போகின்ற ஒரு நிலைமைதான் வரும். எனவே தந்தை பெரியாருடைய புகழை எந்த காலத்திலும் எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைக்கு பார்க்குற மீது. தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி தைலாபுரத்தில் அவரது சிலைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மலர் தூவி மரியாதை. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அமைப்பு செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்கிட வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனான சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுகவின் அதிருப்தி தலைவர்கள் யாரையும் இனி சந்திக்க கூடாது என டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து இபிஎஸ் வலியுறுத்தல். அமித்ஷா தரப்பில் சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல். பொய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறார் எடப்பாடி என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி. இனி அதிமுக தொண்டர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களை எடப்பாடி பழனிசாமி ஏமாற்ற முடியாது எனவும் காட்டம்.
ஏமாற மாட்டார்கள். அங்கு உள்ள தொண்டர்கள், நமது சகோதர சகோதரிகள் இன்னும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. அமித்ஷாவை சந்தித்து திரும்பிய எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு ஏன் வர வேண்டும் என டிடிவி தினகரன் கேள்வி. இன்று முதல் பழனிசாமி முகமூடியார் பழனிசாமி எனவும் விமர்சனம். என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியலில் எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு? விரைவில் தமது தரப்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்த கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் பதில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகள் அனைவரும் கழகத்தினுடைய தொண்டர்களை கருத்துக்களை, எண்ணங்களை நாம் அடுத்து எடுத்து வைக்கின்ற அடிச்சுவடுகளை கேட்டறிந்து எங்களிடம் சொல்வதற்காக நாங்கள் பணித்திருக்கிறோம். கூட்டணி கட்சியை சேர்ந்த 2 தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தது குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தர் சந்திச்சு பேசுறதுல அதில் என்ன இருக்க முடியும்? நல்ல விஷயமா தானே இருக்க முடியும். கூட்டணி கட்சி தானே சந்திச்சு பேசுகிறோம். எதிர்கட்சியை சந்திச்சு பேசினா தான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். கூட்டணி கட்சி நேற்று உள்துறை அமைச்சர் சந்திக்கவே மாட்டோம்னு சொல்லி முதல் நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் போய் 24 மணி நேரம் சந்திச்சது சர்ச்சையா இருக்குது, விமர்சனம் ஆயிருக்கு. எங்க சந்திக்கவே மாட்டேன்னு எங்க சொன்னாங்க? பொதுக்கூட்டத்தில் மேடையிலே சொன்னாங்க. நீங்க செய்திகள் எழுதுறீங்க, நான் சிபிஆரை பார்க்க வாழ்த்து தெரிவிக்க தான் போறேன். சிபிஆரை பார்த்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த 21 வன்னியர்களின் உருவப்படங்களுக்கு ராமதாஸ் மரியாதை. பாமக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் இளந்தோப்பு அருகே பாமக நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது. மது அருந்த பணம் கேட்டும் தராததால் கொலை செய்ததாக கைதானவர் அதிர்ச்சி வாக்குமூலம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1267 நாட்கள் ஆகியும் வன்னியர்களுக்கு திமுக அரசு இடஒதுக்கீடு வழங்க மறுத்து வருவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. டிசம்பர் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் பாமக சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை பாரபட்சமின்றி பரிசீலிக்கும்படி டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் அறிவிப்பு. கரூர் கோடங்கிப்பட்டியில் 50 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக நடைபெறும் திமுக முப்பெரும் விழா. சுமார் 3 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் மாநாட்டு திடலில் ஏற்பாடுகள் தீவிரம்.
கோவை மாவட்டம் வால்பாறையில் திமுக முப்பெரும் விழாவிற்கு செல்ல அக்கட்சியினர் 25க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். காலாண்டு தேர்வு எழுத சென்ற மாணவர்கள் கடும் அவதி. விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறுமா என ரஜினிகாந்திடம் கேள்வி. 2 முறை கேட்டுவிட்டு நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்து சென்றார் ரஜினி. கூடக்கூடிய கூட்டம் வாக்காக மாறுமா? நோயாளிகளால் நிரம்பி வழியும் தாம்பரம் அரசு மருத்துவமனை. மாத்திரைகள் வாங்குவதற்கு 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த முதியவரின் கை விரலை கடித்து துண்டாக்கிய தெருநாய். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னையில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக மணலி புதுநகரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையிலிருந்து 165 பயணிகளுடன் பெங்களூரு சென்ற இண்டிகோ விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. மீண்டும் சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் மீது மர்ம நபர் தாக்குதல் நடத்திய விவகாரம். காயமடைந்த கோவை மாவட்டத்தை சேர்ந்த தங்கப்பன் என்ற முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். பீகாரை சேர்ந்த சூரஜ் என்ற இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 82,160க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 10,270க்கு விற்பனையாகிறது. நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகையையொட்டி தெற்கு ரயில்வே சார்பில் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கம். காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கிய நிலையில் சில நிமிடங்களில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்ததாக தகவல். ரயில்களில் புகை பிடித்தால் டிக்கெட் ரத்து செய்து 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்திய ரயில்வே அதிரடி அறிவிப்பு. சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய சர்வதேச நகரம் அமைக்க முடிவு. மாஸ்டர் பிளான் தயாரிக்க டெண்டர் கோரியது டிட்கோ நிறுவனம். தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக 350 MBBS இடங்கள் ஒதுக்கீடு செய்ய தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல். செப்டம்பர் 22ஆம் தேதி 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என தகவல். தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் வாழ்த்து. வாழ்த்து தெரிவித்த நண்பர் ட்ரம்புக்கு நன்றி என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு.
இந்தியா அமெரிக்கா இடையிலான கூட்டாண்மையை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்வதில் உறுதி பூண்டுள்ளேன். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி பதிவு. எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் காணும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பிரதமர் மோடி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட நாட்கள் வாழ வாழ்த்துகள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடியின் தலைமை பண்பு, அயராத அர்ப்பணிப்பு மற்றும் தேசத்திற்கான உழைப்பு கோடிக்கணக்கான மக்களை ஊக்குவிக்கிறது. பிரதமர் மோடி பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம் தொடர்பாக 7 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை. இரு அரசுகளும் கலந்தாலோசித்த பின்னர் அடுத்த கட்ட சந்திப்பு நடைபெறும் என மத்திய அரசு தகவல்.